குலாலர் சமுதாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரர் திண்டுக்கல் சரவணன் பேசுகிறேன். குலாலர் சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மண் எடுக்கும் பிரச்சனைக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிரந்தரமாக மண் எடுப்பதற்கு ஆணை பிறப்பித்ததற்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி 56 தேசங்களை அடக்கிய ஆண்டு தமிழகத்தில் பல்வேறு உட்பெயர்களில் வாழும் குலாலர், வேளார், உடையார், செட்டியார் போன்று பல உட்பிரிவுகளில் வாழும் குலாலர் சமுதாய மக்களின் குலதெய்வமான மாமன்னர், 56 தேசங்களை அடக்கி ஆண்ட மாமன்னர் ஸ்ரீ சாலியவாகனனின் திருவுருவச் சிலையை விரைவில் தமிழகத்தில் நிறுவ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி குலாலர், வேளார், உடையார், செட்டியார், பக்தர், பிள்ளை போன்ற பல உட்பிரிவுகளில் வாழும் குலாலர் சமுதாய மக்களை குலாலர் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒன்றிணைக்க வேண்டும். அது மட்டுமின்றி விரைவில் நடைபெறவிருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பானது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்து ஐயா அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த வேண்டும். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பின் போது நம் இன மக்கள் உட்பிரிவினை மறந்து குலாலர் சமுதாயம் என்ற ஒற்றை வார்த்தையில் நாம் கூற வேண்டும். அப்போதுதான் நம்மளுடைய மக்கள் தொகையும் நம்மளுடைய பல உட்பிரிவில் வாழும் குலாலர் சமுதாய மக்கள் தொகை தமிழக அரசிற்கு தெரிய வரும். அப்போதுதான் நம்மளுக்கு தேவையான அங்கீகாரமும் இடஒதுக்கீடும் அரசு வேலைவாய்ப்புகளும் போன்ற பல திட்டங்கள் நம் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் பெற்றுக் கொடுக்க முடியும். அது மட்டுமின்றி இந்த முக்கியமான நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். மண் பானைகள் செய்வதற்கு மண்ணெடுக்க ஆணை பிறப்பித்தது போன்று நலிவடைந்து வந்து கொண்டிருக்கும் மண்பாண்ட தொழிலை மீட்கும் வகையில் மாவட்டத்திற்கு 2 தொழிற்பயிற்சி மையங்கள் தமிழக அரசால் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதை ஏற்படுத்தி கொடுத்து தொழிற்பயிற்சி நடைபெறும்போது தினமும் 300 ரூபாய் கூலி கொடுத்து அந்த நமது பாரம்பரிய தொழிலான மண்பானை தொழிலை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும். ஊக்குவித்து வருங்கால சந்ததியின தலைமுறையினருக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுக்க முன்னுதாரணமாக தமிழக அரசு இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி குலாலர் சமுதாய மக்கள் செய்யக்கூடிய மண் பானைகளை தமிழக அரசானது கொள்முதல் செய்து குலாலர் சமுதாய மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும்படி இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமின்றி மழை பெய்யும் காலங்களில் செய்யக்கூடிய மண்பாண்டங்களை வைப்பதற்கு போதுமான இடவசதியும் குடோன்களும் இல்லாத நிலையால் இப்போது ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் தமிழக அரசின் குடோன்கள் பற்றாக்குறையின் காரணமாக ஒன்றியத்திற்கு 4 குடோன்கள் வீதம், மாவட்டத்திற்கு 8 குடோன் அல்லது 10 குடோன்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது மட்டுமன்றி செய்யக்கூடிய மண் பானைகளை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும். கொள்முதல் செய்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நலிவடைந்து வந்து கொண்டிருக்கும் எங்களின் மண்பாண்ட தொழிலை மீட்பதற்கு இளம் தலைமுறையினருக்கு இந்த மண்பாண்ட பூர்வீக தொழிலான மண்பாண்ட தொழிலை கற்றுக் கொடுக்க சேலம் காதிகிராஃப் மூலியமாக தமிழக அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி அனைத்து ஒன்றியங்களுக்கும் எந்த ஒரு விஓ ஆஃபீஸிலும் சரி, ஒன்றிய அலுவலகத்திலும் சரி, கையொப்பம் ஒரு தடவை பெற்றால் போதும் மண்பானைகள் செய்வதற்கு மண் எடுத்துக்கொள்ளலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. இந்த செய்தியை கண்டு நிச்சயம் நாங்கள் பாராட்டுகிறோம். குலாலர் சமுதாயம் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதுபோன்று 56 தேசங்களை அடக்கி ஆண்ட மாமன்னர் சக்கரவர்த்தி சாலியவாகனனின் திருவுருவச் சிலையையும் மணிமண்டபமும் தமிழக அரசானது விரைவில் தமிழகத்தில் நிறுவித்தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எங்களுடைய பொன்னான கோரிக்கையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். குலாலர் சமுதாய மக்கள் வாழ்க. குலாலர் சமுதாயம் ஒன்றுபடுவோம். குலாலர் இனத்தை முன்னேற்றி கொண்டு செல்வோம். என்றும் குலாலர் சமுதாய பணியில் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உயிர் மூச்சு உள்ளவரை குலாலர் சமுதாய பணியில் திண்டுக்கல் சரவணன். நன்றி.